மக்களே இன்றைக்கி அவினாசியில் கோன் பேக் ஏற்றிட்டுருக்கோம். பயங்கர வேர்வை கொள்ளுது. இப்போ தான் லோடு ஏற்றிட்டுருக்கோம் மக்களே. இன்றைக்கி எந்த ஏரியான்னு தெரியல மக்களே. திருப்பூருக்குள்ளே லோடு இறக்க வந்துட்டோம். வீரபாண்டி பிரிவு சிக்னலில் இனி போய் லோடு இறக்கிட்டு மறுபடியும் ரிட்டன் கிளம்ப வேண்டியது தான். லோடு ஏற்ற கோன் பேக்கு 50 கிலோ பைய பயங்கர கஷ்டமாக இருக்குது இறக்குறக்கு. எப்போ இன்றைக்கி தான் முதலாக வந்திருக்கிறேன்னா அப்படியே ரொம்ப முடியல மக்களே. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 20 லிட்டர் வேர்வு வந்திருக்கு எனக்கு. சட்டன்னு வேர்வு வருது. ஆனால் அப்படியே கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு வேலை செஞ்சுட்டு இருந்தேன். கோன் பேக்கு ஒரு பேக்கு 50 கிலோ நல்ல தரமான வெயிட்டு. அது கம்பெனியில் ஏற்றுறதுக்கு 10 ரூபா, அங்கே கொண்டு போய் இறக்குறதுக்கு 10 ரூபா. ஒரு பேக்குக்கு இங்கே ஏற்றி அங்கே கொண்டு போய் இறக்கணும்னா ஒரு பேக்குக்கு 20 ரூபா. 40 பேக்கு 800 ரூபா. இன்றைக்கி 800 ரூபா ஒரு லோடுக்கு சம்பாரித்தோம். 2 லோடு ஓட்டணும் 1600 ரூபா. பரவாயில்ல. ஆனால் பயங்கர கஷ்டம், ரொம்ப முடியல. போக போக அதே ஈஸியாயிரு. இன்றைக்கி தானே ஃபஸ்ட் டைமு. ஒவ்வொரு நாள் போக போக ட்ரைனிங் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்மளுக்கு அதே ஈஸியாயிரு. அசால்ட்டாக வேலை செஞ்சிடலாம். ஆனால் இந்தளவு வேறு வருதுன்னு நான் நினச்சே பார்க்கல. நல்லது, உடம்புக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இன்றைக்கி போய் வீட்டில் போய் தூங்கினா நல்ல ஆனந்தமாக தூக்கம் வரும். ஒரு துளி டயர்டு தெரியும். ஆனால் இருந்தாலும் நல்லா வெந்நீர் வச்சு குளிச்சிட்டோம்னா நல்லா இருக்குது தூங்குறதுக்கு. போய் படுத்த காலையில் தான் எந்திரிப்போம்னு நினைக்கிறேன். இன்னும் சாப்பிடலை. இந்த லோடு இறக்கி போட்டு வெள்ளா கோயில் போகையில் சாப்பிட்டு அப்படியே போய் லோடு ஏற்றிட்டு மறுபடியும் ரிட்டன் நம்பியம்பாளையம் போகணும். அவினாசி நம்பியம்பாளையம் அங்கே கொண்டு போய் இறக்கிட்டு நைட்டு 10 ஆயிரும். 10 மணிக்கு மேலே வீடு போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆயிரும். நம்ம ஊர் புளியம்பட்டி எப்படி 1 மணி நேரம் ஆயிரும். போயிட்டு அப்புறம் மறுநாள் காலையில் ரிட்டன் மறுபடியும் 8:30க்கு வரணும். வந்துடுவோம். ஏன்னா தயார் போதும். எப்படியாவது கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு 25 லட்சம் ரூபாயில் ஒரு வீடு கட்டணும். அதுக்காக பயங்கரமான போராடிட்டு இருக்கேன். எப்போ அதில் ஜெயிப்பேன்னு தெரியாது. ஆனால் சீக்கிரம் ஜெயிச்சிருவேன். அந்த கான்செப்டில் போயிட்டுருக்கேன் மக்களே. எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோமோ அந்த அளவுக்கு பின்னாடி கொஞ்சம் நல்லா இருக்கலாம். கண்டிப்பாக நிம்மதியாக வாழலாம் அப்படின்னு ஒரு கான்செப்டில் போயிட்டுருக்கு. ஆனால் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. கண்டிப்பாக ஜெயிப்பேன். போராடியே ஜெயிச்சிருவோம் மக்களே. நல்லா தரமான வேலையில் வந்து ஜாயின்ட் ஆகிக்கிறேன் இன்றைக்கி. பயங்கரமாக இருக்குது. ஆனால் அதுக்கு தகுந்த சம்பளம் இருக்குது. உங்களுக்கு நான் வாரம் எவ்வளோ சம்பளம் வாங்குகிறேன் எல்லாம் கணக்கு போட்டு உங்களுக்கு சொல்கிறேன் மக்களே. அடுத்த வீடியோவில் இந்த வாரம் சம்பளம் வாங்கிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். தரமான வேலை தான், ஆனால் தரமான சம்பளம் தான். ஆனால் கஷ்டப்படணும். ஈஸியான வேலையெல்லாம் இல்லை. அது மரண மாதம் இருக்குது. அப்பா என்னால் ரொம்ப முடியல. ஆனால் இருந்தாலும் இந்த வேலை தான் எனக்கு பிடிச்சிருக்கு. இதை விட்டு நீ வேறு வேலைக்கு போகிற ஐடியாவே கிடையாது. நல்லா இருக்குது. எனக்கு வேர்வை வர்றதை ரொம்ப பிடிக்கும். ஜிம்முக்கெல்லாம் போகணுங்கிறதே இல்லை. ஜிம்மில் போய் அவ்வளோ கஷ்டப்படுறதும் சரி, இதில் 1 மணி நேரம் வேலை செய்கிறதும் சரி, பயங்கரமாக இருக்குது. வேறு லெவலு. சுத்தமாக ஒரு 20 லிட்ரு 25 லிட்ரு வேர்வை வந்திருக்கு எனக்கு. 2-3 டைம் சட்டையவே புழிஞ்சேன். துவைச்சி காய போட்டுலாம் மாட்டேங்குது. நல்லா நீட்டாக பயங்கரமாக குழியிலே போட்டேன் வேர்வையில். அந்த மாதிரி பயங்கரமாக வந்துச்சு. நாளை போயிட்டு வரணும். இன்றைக்கி போய் நைட்டு படுத்துங்கன்னா தான் எப்படின்னு தெரியும். கை கால் வலி, மரண வலி. ஆனால் உடம்பு ப்ரெஸ் ஆயிரு. அதுக்காகவே இந்த தொழில் கொடியாந்துட்டு மக்களே. டெய்லி இந்த மாதிரி வேர்வை வந்துச்சுன்னா உடம்புக்கு நல்லது. எந்த ஒரு கெட்ட நீர் உடம்புல இருக்காது. நல்லா இருக்குது. உடம்பு சூப்பராக இருக்குது. மத்தியானம் காலையில் சாப்பிடலை. மத்தியானம் லோடு இறக்கிட்டு போய் சாப்பிட்டுக்கலான்னு இருக்கேன். வெள்ளை கோயில் போகிற வழியில் சாப்பிட்லான்னு இருக்கேன். வெள்ளை கோயில் போயிட்டோம்னா சாப்பிட்டுக்கலாம். அங்கே ஹோட்டல் நல்லா இருக்குது படியூரில்.
அப்படியே சாப்பிட்டு போய் லோடு ஏற்றிட்டு ரிட்டர்ன் மறுபடியும் இங்கே வந்து இறக்கிட்டு நைட்டு வீடு போகையில் ஒரு 11-12 மணி ஆயிரும். காலையில் வந்து வண்டி எடுத்துகிட்டு டீசல் அடிச்சுட்டு அப்படியே கம்பெனிக்குள்ளே போனேன். அந்த கம்பெனி ஓனர் இருந்தார். ஏன்னா இதே முதல்ல போய் வண்டி ரிவர்ஸ் போட்டு நிறுத்திட்டு அந்த டோரில் ஏணி வச்சு தான் இறணும் மரப்பகலையில். அந்த ஏணி எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் ஒரு இந்திக்கார பையன் இருந்தேன். அப்படி அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண, அப்படி எப்படி ஏறுறது ஏதுன்னு எனக்கு தெரியாது. அவர் சொல்லி கொடுத்தா. அப்படியா ஃபஸ்ட் டைம் ஏறுறேன், நீ லோடு ஓட்டுவியா அப்படின்னு கேட்டார் ஓனரு. அப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே ஒரு 10 டைம் ஏறி அதில் லோடு ஏற்றி மேலே கொண்டு போய் போட்டு வரணும். போட்டு வரையில் ஒரு 10 டைம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்புறம் 11வது டைம் கொஞ்சம் எனக்கே அப்படியே பழகிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், சரி விடாமுயற்சி தான் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் நல்லா இருந்துச்சு. ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு ஃபஸ்ட் லோடு ஏற்றுறதுக்கு. ஆனால் அந்த பையன் இந்திக்கிற பையன் அரை மணி நேரத்தில் லோடு ஏற்றுறான். அவன் ரொம்ப நாள் சர்வீஸு. நம்ம இன்றைக்கி தானே முதல் நாள், நம்ப முடியல. ஆனால் மரணமாக இருந்துச்சு வேலை. ஆனால் அந்த படிக்கட்டுலலாம் ஏறுற கிளிப்பு எடுக்க முடியல, ஏன்னா ஓனர் இருந்தார். அது நல்லாயிருக்கு. அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம் மக்களே. நான் என் நண்பர்களுக்கு சொல்கிறது ஒன்று தான், முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு வேறு வர்ற மாதிரி வேலை செய்யணும். அப்போ தான் உடம்புக்கு ஆரோக்கியம். உடம்பில் எந்த ஒரு கெட்ட நீரும் இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு மக்களை நீங்களும் வேறு வர்ற மாதிரி கஷ்டப்பட்டு வேலை செய்யுங்க. எந்த நோயும் வராது. உண்மையாலுமே கண்டிப்பாக. எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு தெரியுங்களா? நம்ம ஜாலியாக போகிறோம், ஆஃபீஸ் வேலை செய்கிறோம். ஆனால் கஷ்டமான வேலை செய்கிறதில்ல. கடைசிக்கு ஜிம்முக்காவது டெய்லி ஒரு மணி நேரம், அரை மணி நேரம் போய் பாருங்கள் மக்களே. உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த கெட்ட நீர் உடம்புலேருந்து வெளியில் வந்துடணும். அப்போ தான் உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்குது, எந்த நோயும் வராது. நல்லா வேர்வை வந்துச்சுனாவே உடம்புல எந்த நோயும் இல்லை மக்களே. முடிஞ்ச அளவுக்கு ஆஃபீஸ் வேலைக்கு போகிறவங்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஜிம்முக்கு 1 மணி நேரம் டெய்லி ட்ரை பண்ணுங்கள். உடம்புக்கு நல்லது. ஏன்னா நம்மளோட நல்லதுக்காக தான் சொல்கிறேன். நான் உடம்பு நல்லபடியாக வச்சுக்கணும். உடம்பு கெடுதல் பண்ணக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு. நல்ல பசி, லோடு ஏற்றி முடிச்சுட்டு தான் சாப்பிடணும். ஏன்னா டைமிங்கி சீக்கிரம் இறக்கி விட்டு போனால் தான் அங்கே லோடு ஏற்றிட்டு ரிட்டர்ன் திரும்ப முடியும். அங்கே லேட் ஆகிட்டுன்னா லோடு ஏற்றுறதுக்கு ஆள் இருக்காது, பில் போட ஆள் இருக்காது. அது வேறு வம்பு. வெள்ளை கோயிலில் போய் சீக்கிரம் இதை இறக்கி முடிச்ச உடனே போய் ஒரு சாப்பிட்டு அப்படியே ஓட வேண்டியதுதான் மக்களே. போய் அங்கே லோடு ஏற்றிட்டு வந்து இங்கே இறக்கிட்டு அப்புறம் தான் வீடு போகணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மக்களே. நீ ரெகுலர் டியூட்டி இதுதான், வேறு வண்டிக்கு போகிற ஐடியா இல்லை. கேரளாவோ இல்லை திருநெல்வேலி லைனு போகிற ஐடியா இல்லை. இது எனக்கு ரொம்ப உடம்பு ப்ரெஸ்ஸாக இருக்குது, அதனால் இந்த வேலையே எனக்கு போகுது. இதே நீ ரெகுலரு, நீ வேறு வண்டிக்கு போகிற ஐடியா இல்லை. அப்படியே ஜாலியாக இதே வேலை செய்ய வேண்டியதான் மக்களே. நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது. வேறு லெவல் வேலை. கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, ஈஸி தான். என்ன கஷ்டத்துலேயும் ஒரு ஜாலியாக இருக்குது. வேறு வர்றதுனால எனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா சடன்னு வேறு வருது. அதனால் இந்த தொழிலை விட்டு வேறு தொழிலுக்கு போகிறக்கு ஐடியா இல்லை. உடம்பு பார்த்துக்கணும், ஏன்னா அப்போதான் நல்லது உடம்புக்கு. வேறு வேலைக்கெல்லாம் போனால் வேறு வர்றதில்ல, நோய் தான் வருது. அதனால் இந்த வேலையை விடுறதா இல்லை மக்களே. இன்றைக்கி போய் லோடு இறக்கிட்டு நீட்டாக சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதை மக்களே.
அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் மக்களே. லோடு இறக்கியாச்சு. இனி அடுத்தது வெள்ளா கோயில் போய் லோடு ஏற்றிட்டு வரணும். அவினாசிக்கு பயங்கர வேர்வை, இன்றைக்கி பயங்கர வேலை. நான் ப்ரெஸ்ஸாக இருக்குது உடம்பு. நீ இன்னும் சாப்பிடல காலையிலேருந்து. நீ போய் சாப்பிட்டு வெள்ளா கோயில் போய் லோடு ஏற்ற கிளம்புறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே லோடு இறக்கியாச்சு திருப்பூரில். நீ அடுத்தது வெள்ளா கோயில் போயிட்டுருக்கேன். சாப்பிடலாம் வாங்க மக்களே. மத்தியான சாப்பாடு காலையில் சாப்பிடல, இப்போ தான் சாப்பிட்றேன். எக் ரைஸு வாங்க சாப்பிட்லாம். காலையில் சாப்பிட்றதுனால மத்தியானம் சாப்பிட்டா ரொம்ப முடியல, கஷ்டமான வேலை. சாப்பிட்ருக்கேன் மக்களே. படியூரில் சாப்பிட்ருக்கோம். சாப்பிட்டு நீ அடுத்து வெள்ளா கோயில் போய் லோடு எடுத்துட்டு அவினாசி திருப்பூர் எங்கே இருக்கிறதுன்னு தெரியல. பயங்கர வேர்வை. இன்னைக்கு முதல் நாளாக பயங்கர கஷ்டம். போக சரியாயிரும். கஷ்டப்படுற அளவுக்கு வேர்வை வந்தால் நல்லது. மக்களே லோடு ஏற்றியாச்சு. நீ நம்பியாம்பாளையம் கிளம்புறேன். வெள்ளை கோயிலேருந்து நம்பியாம்பாளையம் கிளம்பிட்டு இருக்கேன். லோடு கட்டியாச்சு. வாங்க போகும்.